Hello darlings, welcome to Revit பண்ணலாம். சிம்பிளா எனக்கு வந்து இந்த லேயர் கட் அந்த மாதிரிலாம் வேணாம். சிம்பிளா எனக்கு ஹேர் கட் பண்ணணும். எனக்கு இந்த டிப் மட்டும் கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் யூசுவலா வீட்ல எப்படி ஹேர் கட் பண்ணுவோம் அதை தான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் வந்து நார்மல் தண்ணி தான் இருக்கு அண்ட் ஒரு சிசர், 2 ஹேர் பேண்ட், ஒரு சீட் கோம். அவ்வளோ ஹேர் ஃபுல்லாக டேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒழுங்காக எடுத்துருக்கோங்க. இல்லைனா அந்த ஹேர் கட் பண்ணும்போது முடி வந்து ஒன்று ஏற்ற இறக்கமாக இருந்துடும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து இந்த மாதிரி 2 ஹேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நார்மலான வாட்டர் பாட்டில் தான். இந்த வாட்டர் பாட்டில் வச்சு நீங்கள் எது வரைக்கும் ஹேர் கட் பண்ண போகிறீங்களோ கொஞ்சமாக லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம முடி வந்து குட்டி குட்டியாக அண்ட் ஆல்ரெடி வந்து உதிர்ந்த முடியெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒன்றா செட் ஆகிடும். அதுக்காக நான் இப்படி ஹேர் வந்து ஃபுல்லாக லைட்டாக தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். இப்படி வந்து நீங்கள் நெட்டை வச்சு ஸ்ப்ரே பண்ணாலே போதும், ஓரளவு உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹேருக்கும் எவ்வளோ ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா. ஸோ நான் வந்து அதே மாதிரி இந்த சைடும் சேம் இந்த பக்கம் எப்படி டைப் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் குட்டி நார்மல் ஹேர் பேண்ட் எடுத்து ஸோ இந்த மாதிரி நான் ஹேர் பேண்ட் எனக்கு இவ்வளோ முடி வேணாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன்னா இந்த மாதிரி ஹேர் பேண்ட் போட்டுடுவேன். ஸோ போட்டுட்டு மேக் ஷோர் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. நான் நிறைய டைம் இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவேன். இது மாதிரி ஈக்குவலாக இல்லாமல் கட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது இப்படி ஈடும் தாழ்த்துமாக இருக்கும். அதாவது வந்து ஈக்குவலாக இருக்காது, கட் பண்ணணும். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ ஹேர் வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம், ஆனால் ஈஸியாக கட் பண்ணியாச்சு. பார்க்கலாம் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். இந்த ஹேர் பேண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ நமக்கு ஓரல் ஓகே தான், நல்லாவே வந்து ஹேர் கட் ஆயிருக்கு. இப்போது மேக் ஷோர் நீங்கள் வந்து பின்னாடி ஸோ ஆஃப்டர் ஹேர் கட் இப்படி தான் இருக்கு என் ஹேர். எஸ் டன், we did it அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு see you. Bye.